ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் ஹோட்டல் ஸ்டைல் வெண் பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பக்காவாக எக்ஸாக்டாக செய்யறதுக்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க பார்க்கலாம். குக்கரில் 1 கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன். அரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு பயத்தம்பருப்பும் எடுத்துக்கணும். ஸோ 1 கப் பயத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா களைஞ்சு க்ளீன் பண்ணிக்கணும். அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 2 கப் இருக்கிறதுனால நம்ம 6 கப் தண்ணி சேர்த்து அது கூட ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய், 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் 2 சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பதமாக தாளித்து விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், குழச்சி எடுக்க வேண்டாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் மெல்ட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சாதான் நம்ம மிளகை பொங்கலோட சேர்த்து சாப்பிட முடியும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி வெடிக்கும் பொழுது ஒரு பிளேட் வச்சு மறைச்சிக்கோங்க, இல்லைன்னா மேலெல்லாம் தெரிக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி துருவல், 15 முந்திரி, 4 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகும் இஞ்சியும் நல்லா ரோஸ்ட் ஆகுதா ஃப்ரை ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் டக்குன்னு போட்டோன்னே ரோஸ்ட் ஆகிடும், ஃப்ரை ஆகிடும். இந்த இஞ்சியும் மிளகும் ரோஸ்ட் ஆனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு ரொம்ப ஹோட்டலில் இருக்க மாதிரி அந்த டேஸ்ட் வர்றது அதுதான் விஷயம். ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக மேலே திரிச்சிக்காமல் ஃப்ரை பண்ணுங்க. நெய்யும் இந்த அளவுக்கு சேர்க்கணும். லைட்டாக போட்டு அப்படியே வறுக்கிற மாதிரி நெய் டைட்டாக சேர்க்கக்கூடாது. நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி நெய் இருக்கணும். அப்போ தான் பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டு கருவேப்பிலையை ரொம்ப ஃப்ரை ஆக விட வேண்டாம். உடனே வாசம் உடனே எடுத்துகிட்டு நம்ம இந்த பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பர்பான பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.